எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோ தான். அதோட அப்டேட் நம்ம வந்து பார்க்குறோம். அதில் என்ன அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம நார்மல் ஸ்டார்டரை வந்து எப்படி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டராக நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் சர்க்யூட் கொடுத்துருந்தோம். அதுலேயே வந்து 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பார்ட் 1ல் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சிங்கிள் கெப்பாசிட்டர் உள்ள மோட்டருக்கும் 3 ஃபேஸ் மோட்டருக்கும் வந்து நம்ம ஸ்டார்டரை வந்து ஆட்டோமேட்டிக்காக மாற்றுறதுக்கு கண்ட்ரோல் சர்க்யூட் கொடுத்துருந்தோம். பார்ட் 2ல் வந்து பாருங்கள், அதாவது ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் அப்புறம் ரன்னிங் கெப்பாசிட்டர் அந்த மோட்டருக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட் கொடுத்துருந்தோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் கங்கலேரி அப்படின்ற கிராமத்தை சேர்ந்த மிஸ்டர் அசோக் குமார் அப்படின்றவங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு கேட்டாங்க, இதை வந்து நாங்கள் மேக் பண்ண முடியுமா, அந்த சர்க்யூட் ஒர்க் ஆகுமான்னு கேட்டாங்க. இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும், நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்களுக்கு சின்ன சின்ன டவுட் இருந்தது, அதை கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு அவங்க சர்க்யூட் வந்து மேக் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நார்மல் ஸ்டார்டரை நம்ம கொடுத்த கண்ட்ரோல் சர்க்யூட்டை வச்சு ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டராக அவங்க வந்து மாற்றிட்டாங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், நம்ம வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு 12 வோல்ட் ரிலே கொடுத்துருக்கோம், சின்ன ப்ளூ கலர் ரிலே கொடுத்துருக்கோம். அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஸ்டார்டிங் கரண்ட் அதிகம் போகிறதுனால என்ன ஆகுது, அடிக்கடி ஸ்ட்ரக் ஆகிக்கிறது. அதனால் இனி யாராவது இது மாதிரி ஒரு ஸ்டார்டர் மேக் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல ஒரு 2 போல் காண்டாக்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காட்டியிருக்கிற காண்டாக்ட் மாதிரி அந்த காண்டாக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங் கரண்ட் அதிகமான கரண்ட் எடுக்கிறதுனால எந்த ப்ராப்ளம் வராது. அதனால் இந்த சின்ன ரிலேக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு 2 போல் காண்டாக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் கரண்ட் கம்மியாக இருந்ததுன்னா இந்த இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் நீங்கள் மேக் பண்ணும்போதே இந்த மாதிரி ஒரு 2 போல் காண்டாக்ட் உள்ள ஒரு காண்டாக்ட் நீங்கள் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு அதிகமான கரண்ட் எடுக்கக்கூடிய மோட்டருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சர்க்யூட்டை. இந்த சர்க்யூட் எப்படி மேக் பண்ணணும், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறத நான் அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேலே நான் ஐகார்ட்லையும் கொடுக்குறேன் பாருங்கள், எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன் நான் இதோட வீடியோவை. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, ரொம்ப அருமையான சர்க்யூட். நீங்கள் கடையில் வாங்குகிற காஸ்ட்டை விட இது ரொம்ப ரொம்ப கம்மியானதாக வரும். யாருக்காவது விருப்பம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் வந்து சர்க்யூட் மேக் பண்ணி தரோம். இந்த சர்க்யூட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சப்ஸ்கிரைபரே ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலும் போதும் எலக்ட்ரிக்கலை பற்றி. அந்த என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த சால்ட்ரிங் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலே நமக்கு போதும். ரொம்ப அழகாகவே நம்ம மேக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு அதிகமான காசு கொடுத்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் நம்ம வாங்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே இருக்கும், வீடியோ கீழே. அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அப்டேட் போடுவேன். நம்பரும் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம சர்க்யூட்டை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்க மேக் பண்ணி ஒரு 100% ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்க செஞ்சதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம கொடுத்த சர்க்யூட்டை அவங்க ஃபாலோ பண்ணி கரெக்டாக செஞ்சுட்டாங்க அப்படின்றதுனால. அதோடு அவங்க மேக் பண்ணிவிட்டு சொன்னாங்க, நல்லா ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் வீடியோ எடுத்து கொடுங்க, நான் அப்லோட் பண்ணி வரேன். எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும், அடுத்து செய்கிறவங்களும் இதை பார்த்து க்ரியேட் பண்ணுவாங்க, செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். அந்த வீடியோவை இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதாவது அவங்க வந்து அந்த ஃப்ளோட் சுவிட்சை வந்து தொட்டியில் போடாமல் கையில் வச்சு வீடியோவுக்காண்டி வச்சு காட்டுவாங்க. இதுதான் நம்ம கொடுத்த சர்க்யூட். இந்த இருக்குதெல்லாம் பாருங்கள், இந்த சர்க்யூட் தான் அவங்க மேக் பண்ண சர்க்யூட் நம்ம கொடுத்தது. இதுக்கு பதிலாக அந்த 12 வோல்ட் ப்ளூ கலர் ரிலேக்கு பதிலாக பெருசு போட்டிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து சின்ன ரிலே தான் யூஸ் பண்ணது, அடிக்கடி ஸ்ட்ரக் ஆனதுனால அந்த பெருசு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வயரிங் எல்லாம் நம்ம சர்க்யூட்டில் உள்ளது மாதிரி தான், வேறு எதுவுமே மாற்றலை. இது வந்து பாருங்கள் ஃப்ளோட் சுவிட்ச். இப்போ ஃப்ளோட் சுவிட்ச் வந்து டாப் லெவலில் இருக்குது, அதாவது வாட்டர் ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் குறையிறப்ப அப்படியே ஃப்ளோட் சுவிட்ச் கீழே வரும் பாருங்கள். அப்படியே வர்றப்ப என்ன ஆகுது பாருங்கள், கீழே போனோன்னா மோட்ரு இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி மோட்ரு ஓட ஆரம்பிச்சிருச்சு. மோட்ரு ஓடிட்டே இருக்கும். இப்போ மோட்ரு ஓடிட்டே இருக்கப்போ பாருங்கள், ஸ்டார்டிங் கரண்ட் எடுத்துகிட்டு திரும்ப கரண்ட் வந்து கம்மி ஆகிடுச்சு. அடுத்து அப்படியே என்ன ஆகும்னா, மோட்ரு வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஃப்ளோட் சுவிட்ச் மேலே போகும். மேலே போனோன்னா மோட்ரு வந்து ஸ்டாப் ஆயிரும். அதாவது டேங்க் லெவல் ஃபுல்லாக இருந்தோன்னா மோட்ரு ஸ்டாப் ஆயிரும். இதுதான் இந்த வீடியோ அவங்க எடுத்து அனுப்பின வீடியோ தான், நம்ம சப்ஸ்கிரைபரோட வீடியோ தான். திரும்பவும் அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
ஏன்னா சர்க்கியூட்டை வந்து கரெக்டாக அவங்க மேக் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால. அடுத்து யாருக்காவது விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இது மாதிரி மேக் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.